ஹலோ, என்னாச்சு? தூங்கிட்டியா? நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் தூங்க மாட்டேன். அப்படின்னா உனக்கும் ராத்திரியில் முழிச்சுக்கிட்டு இருக்க பழக்கம் இருக்கா? நான் ராத்திரி முழுக்க கூட முழிச்சிட்டு இருப்பேன். அப்படின்னா நீ சரியான ஆள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்க. என்னால் உன்னை ராத்திரி ஃபுல்லாக முழிக்க வைக்க முடியும். சொல்லு, என் கூட முழிச்சுக்கிட்டு இருப்பியா? ஹலோ ஹலோ, அட என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்ட? முடிச்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா? எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அந்த பிரகாஷை நினைச்சு. அவன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உன் மேல உயிருக்கு உயிரான காதலை வச்சிருக்கேன். நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா நேரமும், எப்பவுமே. எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க. நீ ஒரு பெரிய அது என்ன? ஹாட். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது பாத்திர போறாங்க. ஒருவேளை யாரும் பார்க்கலனா? அப்போ அப்போ நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் இந்த காதலுக்கும் முதல் முத்தத்தை கொடுக்க வந்திருக்கேன். அதாவது உன்னோட இந்த சிவந்த உதட்டுல ஒரு பாசமான கிஸ். அம்மா, ராகுல், நீங்க எப்ப வந்தீங்க? அத சடங்கு பொருட்களோட லிஸ்ட் கேட்க வந்தாரு. நான் நேரா நடந்து வந்துகிட்டே இருந்தேன். இந்த ட்ரெஸ் இருந்தது நான் கவனிக்கவே இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இப்போ லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். ட்ரெஸ் கீழே விழுந்துடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். அம்மா, ராகுல் உன்னை மீட் பண்ணானா? ஆமாம்மா, சம்மந்தி தான் உங்கள்கிட்ட ஏதோ பேச சொல்லணும்னு சொன்னார். உங்கள்கிட்ட பேசிட்டார்ல? आपने जिस व्यक्ति को कॉल किया है वह अभी दूसरी कॉल पे व्यस्त है. எப்ப பார்த்தாலும் ராகுலோட போன் பிஸின்னு தான் வருது. அப்பா, தண்ணி. இங்க பாருமா, நேத்து பிரகாஷ்ட இருந்து 3 லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்தேன்ல, அது பத்திரமா வச்சிருக்கல? ஆமாப்பா, அத நகைங்களோட சேர்த்து லாக்கர்ல வச்சிருக்கேன். அப்புறம் அதோட சாவியை ரொம்ப பத்திரமா வச்சுக்க. ஆமாப்பா, அத நான் அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். சரிம்மா, மம்மி எங்க? அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா. சரி, நானே பாத்துக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். ஹோலி நான் உன் கூட தான் கொண்டாடுவேன். மகிமா, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? அது அது சும்மாதான். அப்புறம் என்னன்னா, அஸ்வின் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த கேட்டுக்க. அதாவது ஹோலி அன்னைக்கு அவங்களுக்கு இங்க சடங்கு பூஜையெல்லாம் இருக்குன்னு சொல்லு. ஏன்னா ஹோலி அடுத்த வாரம் தான். அதுக்குள்ள நம்ம எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம பண்டிதர் என்ன சொன்னார்னா, அதாவது அஸ்வினி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் பஞ்சவர்த்தி பூஜையும் அப்புறம் அன்னதானமும் பண்ணணுமா. அப்புறமா தான் கல்யாண சடங்கு ஆரம்பிக்கணுமா. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அம்மாடி அஸ்வினி, நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடை பண்ணு. சரிங்கப்பா. சொல்லுங்க. சரி சரி.
மற்றவங்களாம் எங்க? அவங்க எல்லாம் குழந்தைங்க ஆசிரமம் போயிருக்காங்க ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரதுக்கு. ஹோலி வாழ்த்துக்கள். சோமாஸ், நீயே ஊட்டி விடு. என்னாச்சு? உனக்கு இது பிடிக்கல போல இருக்கு. எனக்கு இதை விட அதிகமா வேற ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நீ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அதிகமா. அதிகமான எவ்வளோ? உன்னால எனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்க முடியுமா? என்னால உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியும். நீ எனக்காக அப்படி பண்ணுவியா? நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே எனக்கு உன் மேலே காதல் வந்துருச்சு. இப்போ என் பயம் என்னன்னா, நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியுமான்றது தான். எனக்கு சத்தியம் பண்ணு, நீ எப்பவுமே என் கூடயே எனக்கு துணையாவே இருப்பேன்னு. சத்தியமா சொல்றேன். ஒரே நிமிஷம். என்ன இது? எப்பவும் ரெண்டு பேரும் காதலிக்கும் போது உலகத்தோட கண்ணே அவங்க மேலதான் இருக்கும். அப்புறம் இது நம்ம காதல இந்த உலகத்தோட கண் திருஷ்டியில இருந்து காப்பாத்துறதுக்கு. அப்போதான் நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக பாசம் வச்சிருப்போம். ராகுல், இத நீ எப்பவும் கழுத்துல இருந்து கழட்டக்கூடாது. கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா இனிமே நீ தான் என்னோட உலகமே. மஹிமா, ஐ லவ் யூ. I love you so much, Mahima. I love you too, Rahul.